Hi, hello friends, வணக்கம். Welcome to my channel. Hope everyone is safe. Previous videosல நான் எப்படி plastics and plastic bottles reuse பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் ஒரு ஈஸியான vertical garden setup எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ நம்ம சேனலோட வீடியோ லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான பேம்பூ vertical garden setup எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எஸ், ஸோ மெட்டல் ராட்ஸ் ஆர் பைப்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல, பேம்பூ மூங்கில் கம்புகள், அப்புறம் வேஸ்ட் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ். மோஸ்ட்லி நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா செவர் வந்து பிளாங்காக தான் இருக்கும், அதாவது நிறைய ஸ்பேஸ் இருக்கும். காம்பவுண்ட் வால்ஸ்லேயே இருக்கட்டும், அந்த ஸ்டெப் சைடில் இருக்க வால்ஸ் ஒரு வீட்டோட அவுட்டர் வால்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ ஸ்பேஸை எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி vertical garden செட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இதுக்கு தேவையான திங்ஸ் பார்த்திங்கன்னா மெயினாக பேம்பூ மூங்கில் கம்புகள், அப்புறம் வேஸ்ட் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் and other basic things, scissors, cutters, screwdrivers, plastic tags, ropes, twines, அதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் எங்கே செட் பண்ண போகிறீங்களோ அதை மெஷர் பண்ணிக்கோங்க. லெங்த் அண்ட் பிரெத் எவ்வளோ சைஸில் நீங்கள் செட் பண்ண போகிறீங்க அப்படின்றத மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மூங்கில் கம்புகளை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுற மூங்கில் கம்பு வந்து மீடியம் சைஸில் இருக்க மாதிரி பாருங்கள். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இருக்க தேவையில்லை. ரொம்ப திக்காக இருந்தால் நீங்கள் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ நான் எடுத்துருக்க சைஸ் தான் கரெக்டான சைஸ் நீங்கள் செய்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி மூங்கில் கம்புகள் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் மெட்டல் ராட்ஸ் அண்ட் பைப்ஸ் யூஸ் பண்ணுறது விட இது ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2-3 முழு மூங்கில் வாங்கினீங்கன்னா இது செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் செய்ய போகிறேன். ஸோ அதனால் நான் இந்த மூங்கில் சைஸ்க்கு மாதிரியே நான் மற்ற மூங்கில் எல்லாமே கட் பண்ண போகிறேன். நீங்களும் உங்களோட ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில், 2 லிட்டர் பாட்டில். இது வந்து 2 ஹாஃபாக நம்ம கட் பண்ண போகிறோம். எனி பாட்டில் லைக் எது வேணாலும் இருக்கலாம், சாஃப்ட் ட்ரிங்க் பாட்டில்ஸ். அண்ட் பாட்டில்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் 2 வால் குட்டீஸ் இருக்காங்க, அவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. பாருங்கள் எவ்வளோ தீவிரமாக வேலை செய்கிறாங்க பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க பிளாஸ்டிக் பாட்டில்ஸை. ப்ளைனாகவும் யூஸ் பண்ணலாம், அப்படிலாம் இந்த மாதிரி கலர்ஸ் அடிச்சும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹேங்கிங்கோட அவுட்டர் ஃப்ரேம் தான் நம்ம செய்யணும். ஏன்னா அப்போ தான் பாட்டில் சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி மற்ற குச்சிகளெல்லாம் நம்ம அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கட்ட முடியும். ஸோ இந்த கட்டைங்கள்லாம் கட்டுறதுக்கு நீங்கள் எதர் இந்த மாதிரி கட்டு கம்பி, அதாவது மெட்டல் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஹெவி டியூட்டி பிளாஸ்டிக் ரோப் ஹோம்மேட் இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எப்படி பண்ணலான்ற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதான் பிளான். ஸோ ஒரு பாக்ஸில் 2 பீஸ் ஆஃப் பிளாஸ்டிக் பாட்டில்ஸை நம்ம வைக்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி மற்ற கம்புகளை நம்ம கட்ட போகிறோம். இன்பிட்வீன் பாட்டில்ஸ் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, அப்போ தான் செடி வளர்கிறதுக்கு இடம் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் கட்டை நீங்கள் வைக்கும்போது ஒரு விஷயம் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்க்கணும். பாட்டிலோட பாட்டம் வந்து அந்த கட்டையில் ரெஸ்ட் ஆகிற மாதிரி நீங்கள் கட்டணும். அப்போ தான் நீங்கள் செடி வைக்கும்போது அந்த மண்ணோட வெயிட்டை வந்து அந்த பாட்டில் வெயிட்டையும் வந்து அந்த கட்டை தாங்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணிவிட்டு மற்ற கம்புகள்லாம் நம்ம க்ராஸில் கட்டிடலாம். இட் வில் பி சிமிலர் டு திஸ். ஸோ இப்போ இந்த கட்டையை வந்து நம்ம கோட்டிங் கொடுக்க போகிறோம், பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரீசன் மழையிலையும் வெயிலையும் இருக்கும். ஸோ இந்த செல் அரிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைங்க எதுவும் இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வுட் மாதிரி தெரியாது, மெட்டல் ராட் மாதிரி தான் தெரியும். இது நான் நார்மல் மெட்டல் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணேன் இதை கோட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃப்ரேம் ரெடி. நெக்ஸ்ட்டு பாட்டில்ஸ் அதில் கட்ட வேண்டியது தான். ஸோ நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க பாட்டில்ஸில் நான் இங்கே காமிச்ச மாதிரி மார்க் பண்ணியிருக்க மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அண்ட் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் ஆப்வியஸாக ரொம்ப முக்கியம். ஸோ எந்த பீசஸாக இருந்தாலும் பாட்டமில் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அண்ட் சைடில் 2 ஹோல் அந்த கட்டையில் கட்டுறதுக்காக நீங்கள் போடணும். ஹீட் பண்ணி ஹோல்ஸ் போட்டிங்கன்னா பெஸ்ட். சால்ட்ரிங் அண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இப்போ ஒரு பாக்ஸில் 2 பாட்டில் நம்ம கட்ட போகிறோம். பாட்டிலோட பாட்டம் வந்து அடுத்த கட்டையில் ரெஸ்ட் ஆகிற மாதிரி பாருங்கள். இதை நீங்கள் பிளாஸ்டிக் டேக்ஸ் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா அதே நார்மல் கட்டு கம்பி இல்லைனா அந்த பிளாஸ்டிக் ரோப்பை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் பாட்டில்ஸ் கட்டுறதுக்கு. ஸோ எல்லா பாட்டில்ஸும் கட்டினீங்கன்னா இட் வில் பி சிமிலர் லைக் திஸ். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்ததுன்னா மாற்றி வைங்க, இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்க. ஓகே, பாதி பாட்டில் கட்டியாச்சு. ஸோ மீதியும் கட்டிடுவோம். இனிஷியலாக காமிச்ச மாதிரி நான் இந்த ஃப்ரீ ஸ்பேஸை தான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து அந்த ஃப்ரேம் எஸ் கம்பி வச்சு நான் மாட்டியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக ஃப்ரேம் அண்ட் பிளான்டர்ஸ் ரெடி. வாங்க சாயில் மிக்ஸ் ரெடி பண்ணி பிளான்ஸை வைப்போம். இது ஒரு பேசிக் பெஸ்ட் காம்பினேஷன் சாயில் மிக்ஸ். ஸோ வெல் ட்ரைன்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நார்மல் கார்டன் சாயில் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன டைப் ஆஃப் பிளான்ஸ் யூஸ் பண்ணலாம், வெர்டிக்கல் கார்டன்ஸ்க்கு எந்த பிளான்ஸ் சூட்டபுளாக இருக்கும்? எஸ், ஷார்ட் அண்ட் ஸ்ப்ரெட்டட் ரூட் சிஸ்டம் இருக்க பிளான்ஸ் வந்து எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும் வெர்டிக்கல் கார்டனுக்கு. அதாவது ஃபைபரஸ் ரூட் சிஸ்டம் லைக் மணி பிளான்ட், ஸ்பைடர் பிளான்ட்,
அண்ட் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய அந்த பட்டன் ரோஸ், டேபிள் ரோஸ் அந்த மாதிரி செடி யூஸ் பண்ணலாம். இல்லை கீரை வகைகள் சிலது இருக்குது, அதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இந்த மாதிரி மோர் தென் 15 வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு இந்த வெரைட்டிஸில் எந்த பிளான்ஸ் கிடைக்குதோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் முக்கியமான விஷயம் வாட்டரிங் த பிளான்ஸ் அண்ட் ஃபர்டிலைசிங். ஸோ சின்ன ஸ்பேஸில் நம்ம செடி வைக்கிறதுனால ஃப்ரீக்வெண்ட் வாட்டரிங் இருக்கணும், டிபெண்ட்ஸ் ஆன் வெதர். அண்ட் ஃபர்டிலைசிங்கும் நீங்கள் அந்த தண்ணி கூடிய கலந்து நீங்கள் கொடுக்கலாம். பெஸ்ட் மெத்தட் ஆஃப் வாட்டரிங் வெர்டிக்கல் பிளான்ஸ்னால் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் யூஸ் பண்ணுறது தான். ஓகே, ஸோ வாலில் மாட்டக்கூடிய அந்த வெர்டிக்கல் கார்டன் செட்டப் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த என்ட்ரன்ஸில் அப்புறம் ஃப்ரீ ஸ்பேஸில் இந்த மாதிரி வைக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஏதாச்சும் 1-2 செடி சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா நீங்கள் அந்த பாட்டில்ஸை மட்டும் கிளியர் பண்ணி வேறு பிளான்ஸை நீங்கள் அதில் வைக்கலாம் தாராளமாக. அடிஷ்னல் சப்போர்ட் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க, அதை மாட்டினதுக்கப்புறம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ரோப் வாங்கி நீங்கள் இன்னும் டைட்டாக நீங்கள் அதை கட்டலாம். அண்ட் நம்ம கட்டையில் பண்ணியிருக்குமே இது எவ்வளோ நாள் வரும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். நானே நம்பலைங்க. இங்கே பாருங்கள், இது நான் இந்த ஒரு ஸ்டாண்டை செட் பண்ணி மோர் தேன் 3 to 4 years ஆகுது. ஸோ இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதனால் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். காஸ்ட் எஃபெக்டிவ், சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க ஃப்ரீ ஸ்பேஸ் இந்த மாதிரி வெர்டிக்கல் கார்டன் செட் பண்ணி அசத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.